வேல்மாறல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எவ்வளவு உழைச்சாலும் கையில் காசு தங்கவே இல்லையா? ஆன்மீகம் மற்றும் தாந்திரிக ரீதியா பணம் எப்படி வசியம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் எதை நேசிக்கிறோமோ அதுதான் நம்மக்கிட்ட வரும். பணத்தை வெறும் காகிதமாக பார்க்காம மகாலட்சுமியாக பாருங்கள். பணம் உங்கள் கைக்கு வரும்போது அது சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமியே என் வீடு தேடி வந்துட்டான்னு நன்றியோடு அதை வாங்கிக்கிங்க. செலவு செய்யும் போதும் மறுபடியும் திருப்பி வா என்கிட்ட அப்படின்னு நேர்மறைய எண்ணத்தோடு செலவு பண்ணுங்கள். உங்கள் பணப்பெட்டியில் எப்போவுமே அல்லது பீர்வோல தினமும் ஒரு மல்லிகைப்பூ 2-3 வெத்தலை வைங்க. நறுமணம் வீசும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம். மல்லிகை வாசனைக்கு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி, ஈர்க்கும் சக்தி அதிகம். அது பணப்பெட்டியில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகளை நீக்கி செல்வ செழிப்புக்கான அதிர்வுகளை உண்டாக்கும். வெற்றிலை என்பது லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருளாக கருதப்படுது. குறிப்பா அதன் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் வசிப்பதாக சொல்லப்படுது. இது ஒரு சுப பொருளா இருப்பதனால பணவரவு ரொம்ப அதிகரிக்கும். மகாலட்சுமி வசிய மந்திரம். வெள்ளிக்கிழமையில நெய் விளக்கு ஏற்றி வச்சு மகாலட்சுமி முன்னாடி ஓம் ஸ்ரீ ஸ்ரீய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அடுத்தது ஸ்வர்ணஹர்ஷண பைரவர் மந்திரம். வறுமை நீங்க ஓம் க்ளீம் சின் ஸ்வர்ணஹர்ஷண பைரவா நமக அப்படின்னு சொல்லுங்க. ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியா இல்லைனாலும் இந்த எளிய முறைகளை கையாளுங்க. வாரத்துக்கு ஒரு முறை பசுமாட்டுக்கு 6 நாட்டு வாழைப்பழங்களை கொடுங்க. ஜோதிட ரீதியா 6 அப்படிங்கிற எண் சுக்கிர பகவானுக்கு உரியது. சுக்கிரன் தான் ஒருவருக்கு செல்வம், ஆடம்பரம், வசதி, அப்புறம் பணப்புழக்கத்தை தருவார். வாரத்துக்கு ஒரு முறை 6 பழங்கள் பசுவிற்கு தருவது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலத்தை அதிகப்படுத்தி பொருளாதார தடையை நீக்கும். அடுத்த பரிகாரம், கோமாதாவின் பின்பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த உண்மை. பசுவிற்கு உணவளிப்பது என்பது 33 தேவர்களுக்கும் உணவளிப்பதற்கு சமம். குறிப்பாக இனிப்பான வாழைப்பழங்களை வழங்கும் போது அது உங்கள் வாழ்வில் இனிமையும் செல்வத்தையும் ஈர்க்கும். பசுவிற்கு உணவளிப்பதின் மூலம் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும். தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வரும்போது தீராத கடன் சுமைகளும் படிப்படியாக குறையும் என்று தாந்திரீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உங்கள் வீட்டின் அருகில் நெல்லிக்காய் மரம் இருந்தால் அதற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். நெல்லிக்காய் மரம் மகாலட்சுமியின் அம்சம். நெல்லிக்காய் மரம் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது. எங்கு மகாவிஷ்ணுவின் அம்சம் இருக்கிறதோ அங்கு அன்னை மகாலட்சுமி தானாகவே வந்து அமர்ந்து விடுவாள். நெல்லிக்காய் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது என்பது மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்வதற்கு சமம். வீட்டில் பணவரவு தடைப்பட்டாலோ அல்லது வந்த பணம் தங்காமல் விரயமானாலோ நெல்லிக்காய் மரத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி வர அந்த தடைகள் நிச்சயமாக நீங்கும். நெல்லிக்காய் மரம் இருக்கும் இடத்தில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆன்மீக ரீதியாக நெல்லிக்காய் மரம் பித்ருக்களின் ஆசியை பெற்று தரக்கூடியது. அமாவாசை நாட்களில் இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவது குடும்பத்தில் இருக்கும் பித்ரு தோஷங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை தரும். பணம் என்பது வெறும் தேவை மட்டும் இல்ல, அது ஒரு ஆற்றல். அதை சரியாக கையாண்டால் நீங்களும் கோடீஸ்வரராகலாம். நினைவில் வச்சுக்கோங்க, பிரபஞ்சத்தில் பணம் கொட்டி கிடக்கிறது. அதை ஈர்க்கும் தகுதியை மட்டும் நீங்கள் வளர்த்து கொண்டால் போதும், நீங்களும் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வேல்மாறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. செல்வம் பெருகட்டும்.